சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்ற கருத்தாக்கம் அண்மை காலமாக பொதுவெளியில் அதிகமாக உலவி வருகிறது. அது பிரதமர் மோடியின் கைங்கரியம். அந்த கருத்தாக்கம் மோடியின் எண்ணத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. எல்லாவற்றிற்கும் அவர் அதை பயன்படுத்துவதால் பொதுமக்களிடையே ஒரு வகை வெறுப்பு ஏற்பட்டு பின்னடைவு விளைவுகளை உருவாக்கி வருகிறது. அதை பிரதமர் மோடி அறிய மாட்டார் என முரசொலி கூறியுள்ளது. சில நாட்களுக்கு முன் உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசும்போது கூட என்னுடைய அரசு நிலத்திலும் வானத்திலும் விண்வெளியிலும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தும் துணிவை பெற்றிருக்கின்றது. மிஷன் சக்தி என்ற திட்டத்தின் மூலம் விண்வெளியிலும் காவலாளியை நிறுத்தியிருக்கின்றோம் என்று தான் தேர்தலுக்காக போட்டிருக்கும் காவலாளி வேடத்தை விண்ணளவுக்கு உயர்த்தி விட்டார் என விமர்சித்துள்ளது. அறுவை சிகிச்சையில் எப்படி எல்லாவிதமான முன்னெச்சரிக்கைகளையும் பின்பற்றி எந்த பகுதியை குறிவைக்க வேண்டுமோ அதை லாவகமாக சென்றடைந்து மருத்துவம் செய்யப்படுகிறதோ அதே போல பகை நாட்டின் இலக்கை தேடிச் சென்று மிக துல்லியமாக மதிப்பீடு செய்து அளிப்பதற்கு பெயர்தான் இராணுவ மொழியில் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என விளக்கம் அளித்துள்ளது. 1981 இஸ்ரேல் இராணுவம் ஈராக் நாட்டின் ஆசிராக் அணு உலை மீது தாக்குதல் நடத்தி வேறு எந்த பகுதிக்கும் சேதாரம் இல்லாமல் முற்றிலும் அளித்த நிகழ்வு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என அழைக்கப்பட்டது. 1976 உகாண்டாவுக்கு கடத்தப்பட்ட விமானத்திலிருந்து கமாண்டோ நடவடிக்கை மூலம் இஸ்ரேல் பயணிகள் மீட்கப்பட்டது. ஆப்கானிஸ்தானில் அல் கொய்தா தீவிரவாத இயக்கத்தை இலக்காக கொண்டு அமெரிக்கா தாக்குதல்களை தொடுத்தது. 1971 இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது வங்கதேசத்தின் கொரில்லா அமைப்பான முக்தி பாகினியுடன் இணைந்து இந்திய இராணுவம் தாக்குதல் நடத்தியது போன்ற சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் தாக்குதல்கள் நடந்திருந்தாலும் இராணுவத்தினால் அங்கீகாரம் பெற்றிருப்பது 1981 இஸ்ரேல் தாக்குதல் தான் என சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கின் வரலாற்றை பட்டியலிட்டுள்ளது. பாஜக ஆட்சியில் 2016 காஷ்மீரில் நடத்தப்பட்ட சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் தாக்குதலுக்கு பிறகு அங்கே நிலைமைகளின் பின்னடைவு ஏற்பட்டது. 2014 222 இருந்த தீவிரவாத தாக்குதல்கள் எண்ணிக்கை 2018 614 அதிகரித்து விட்டது. காஷ்மீர் மக்களை தேச விரோதிகள் என்றும் பயங்கரவாதிகளின் ஆதரவாளர்கள் என்றும் மாசுபடுத்தி அவர்கள் மீது இந்துத்துவ அமைப்புகள் தாக்குதல் நடத்தி அந்நியப்படுத்தும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் என கண்டனம் தெரிவித்துள்ளது. சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்ற இந்த சொல்லை பிரதமர் மோடி பாஜக அரசின் நிதிநிலை அறிக்கையை விவரிக்கும் போது கூட பயன்படுத்தினார். அதன் நீட்சியாகவே இப்போது நிலம், வானம், விண்வெளி ஆகியவற்றின் மூலம் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் செய்து அவற்றின் காவலாளியாக திகழ்வதாக பெருமைப்பட்டுக் கொள்கிறார் என முரசொலி விமர்சித்துள்ளது. நிலம் என்று அவர் குறிப்பிடுவது 2016 நடத்தப்பட்ட தாக்குதல், வானம் என்று சொல்வது பாலக்கோட் பகுதியில் தீவிரவாதிகளின் முகாமை அழித்துவிட்டதாக சொல்லும் அறிவிப்பு, விண்வெளி என்று சுட்டிக்காட்டுவது செயற்கைக்கோள்களை தாக்கி அழிக்கும் ஏவுகணையை வெற்றிகரமாக அனுப்பி சோதனை செய்த நிகழ்வு. இது இராணுவ ரகசியம். எனினும் அதை பற்றி சிறிதும் கவலை கொள்ளாமல் தேர்தலுக்காக பாஜக அரசின் சாதனைகளைப் போல ஊடகங்களின் மூலம் வெளியிட்டது. மோடி மனரீதியாக எவ்வளவு தூரம் நொடித்து போயிருக்கிறார் என்பதையே உணர்த்துவதாகவும் முரசொலி தெரிவித்துள்ளது. பிரதமர் மோடி இந்த 5 ஆண்டுகளில் உண்மையில் பணமதிப்பிழப்பு மற்றும் ஜிஎஸ்டி மூலம் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பின் மீது தாக்குதல் நடத்தியிருக்கின்றார். 2018 1 கோடி பேர் வேலை இழந்திருக்கின்றார்கள். கோவையில் மட்டும் 50,000 சிறு குறு தொழில்கள் அழிந்திருக்கின்றன. விவசாயிகள் மீது அவர் நடத்திய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் உலகம் அறிந்த ஒன்று. இவை சில எடுத்துக்காட்டுகள் மட்டுமே. மோடியின் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குக்கு இந்திய ஜனநாயகத்தின் எந்த துறையும் தப்பவில்லை என முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது. காவலாளியே அனைத்தும் கொள்ளை போவதற்கு காரணமாக இருந்து துணை போனதற்கு பிரதமர் மோடியே இந்த நூற்றாண்டின் இணையில்லாத எடுத்துக்காட்டு என கூறியுள்ள முரசொலி, பண மதிப்பிழப்பு போன்ற தன்னிச்சையான பல்வேறு நடவடிக்கைகளினால் பழங்குடியினர் உள்ளிட்ட தலித்துகள், மாணவர்கள், மகளிர், சிறுபான்மையினர் என தனது சொந்த நாட்டின் அப்பாவி மக்கள் மீதே சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை பிரயோகித்த ஒரே பிரதமர் உலகத்திலேயே இந்தியாவின் பிரதமர் மோடிதான் என்றும் தெரிவித்துள்ளது.